Dear all, welcome to Surya NEET Academy, Salem. இப்போ disease அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். disease அப்படின்னா improper functions of the body. நம்மளோட உடம்பு சரியா இயங்கலைன்னா அதுக்கு disease. அந்த டிசீஸுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்றோம். ஒரு நோய் கிருமி வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், ஃபங்கை அல்லது சுகாதார கேடு, இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள். ஆனா சில நோய் பிறக்கும் போதே நமக்கு எப்படின்னா குறைபாடாக பிறக்கும். அதுக்கு என்ன காரணம்னா ஜீன்ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் தான் காரணம். இதுக்கு பேரு ஜெனடிக் டிசார்டர். அந்த ஜெனடிக் டிசார்டர்ல ஜீன்ல பாயிண்ட் மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு மெண்டலியன் டிசார்டர். குரோமோசோம் நம்பர் மாறுச்சுன்னா அதுக்கு பேரு ஜெனடிக் டிசார்டர். இப்ப மெண்டலியன் டிசார்டர்ல 4 டிசீஸ் நம்ம சிலபஸ். மெண்டலியன் டிசார்டர் கலர் பிளைண்ட்னஸ், சிக்கிள் செல் அனீமியா, பிளைன்கிட்டோனூரியா, ஹீமோஃபிலியா, தலாசிமியா, இந்த மாதிரி 5 டிசீஸ் நம்ம சிலபஸ். அதுல கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்ன? கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் டிசார்டர். அதாவது செக்ஸ் லிங்க்டு. இப்ப நம்ம பாடியில 44 குரோமோசோம் இருக்கு, ஆட்டோசோம். ரிமைனிங் X and Y. இந்த X and Y எதை பண்ணுது? பால் பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடியது, டிட்டர்மினேஷன் ஆஃப் தி செக்ஸ். ஆனா செக்ஸ் கேரக்டரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, கண்ட்ரோல்டு சம் அதர் பாடி கேரக்டர், உடற்பண்புகளையும் கட்டுப்படுத்துது. அப்ப பார்வையில கலரை வேறுபடுத்தக்கூடிய திறன் எதுல இருக்குன்னா X குரோமோசோம் கண்ட்ரோல் பண்றதுனால அதுல ஒரு மியூட்டேஷன் ஏற்படுது. அதனால என்ன சொல்றோம்? செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் டிசார்டர். நம்ம கண்ணுல இன்னர்மோஸ்ட் லேயர் 3 லேயர் இருக்குது. அதுல இன்னர்மோஸ்ட் லேயர் பேரு ரெட்டினா. அந்த ரெட்டினால 2 செல் இருக்குது, குச்சி செல், கூம்பு செல், ராட் அண்ட் கோன். இந்த கோன் செல்லோட வேலை என்னன்னா கலரை வேறுபடுத்தக்கூடிய திறன், டிஃபரன்ஷியேட் தி கலர். இதுக்கு ஒரு ஜீன் ரெஸ்பான்ஸ். அந்த ஜீன்ல ஒரு மியூட்டேஷன் ஆகும். அது மியூட்டேஷன் ஆகும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய திறனை இழந்துருது. ரெட்டையும் கிரீனையும் வேறுபடுத்தக்கூடிய திறனை இழந்துருது. அப்ப இழந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சொல்றோம் நிறக்குருடு அல்லது கலர் பிளைண்ட்னஸ். இது எதனால் ஏற்படுது? மியூட்டேஷன், திடீர் மாற்றத்தால் ஏற்படுது. அப்ப கலரை வேறுபடுத்துறதுக்கு எந்த செல் காரணம்? கோன் செல் தான் ரெஸ்பான்ஸ். இப்ப இதுல ஆண் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா 8% ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் 0.4% பாதிக்கப்படுறாங்க. இப்ப அதுக்கு காரணம் பார்க்கிறோம். ஒரு அஃபெக்ட் ஆகுது எங்க இருக்குன்னா X குரோமோசோம்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப மேல் அப்படின்னா X and Y. ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் Xல வந்துச்சுன்னா, Xல ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஆண் பாதிக்கப்படுறாங்க, கலர் பிளைண்ட் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஃபீமேல்ல, பெண்ணோட உடம்புல ஒரு X குரோமோசோம் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு என்ன வரல? நாட் அப்பியர் தி டிசீஸ், அந்த நோய் வரல. இங்கேயும் ஒரு X குரோமோசோம் தான் பாதிக்குது, இங்கேயும் ஒரு X குரோமோசோம் பாதிக்குது. ஆனா ஆணுக்கு நோய் வருது, பெண்ணுக்கு நோய் வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அசர்ஷன் ரீசன்ல காரணம் கூற்றுல கேட்டா எழுதணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னொரு நார்மலாக இருக்கக்கூடிய X குரோமோசோம் சப்ரஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன். பாதிக்கப்பட்ட ஜீனுடைய பண்பை வெளிப்படுத்த விடாமல் நார்மல் ஜீன் தடுக்குது. அப்ப ஒரு X பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆணுக்கு நோய் உடனே வந்துருது. ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு X பாதிக்கப்படும் போது இன்னொரு X என்ன பண்ணுது? அந்த பண்பை வெளிப்படுத்த விடாமல் சப்ரஸ், அழுத்துது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபீமேல். ஃபீமேல் கேரியர். இப்படி இருக்காங்க, ஒரு கேரியர் அம்மாவும் ஒரு டிஃபெக்டட் மதர், அப்பா. ஒரு பாதிக்கப்பட்ட அப்பா, பெண் எப்படி இருக்காங்கன்னா கேரியர். இவங்களுடைய குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு ஃபீமேல் எப்படி இருக்காங்க? கேரியரா இருக்கிறாங்க. அந்த அப்பா எப்படி இருக்காரு? கலர் பிளைண்டால் பாதிக்கப்பட்டவர். அப்ப அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையில பெண் குழந்தை பாதிக்கப்படாது. அப்ப ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? கேரியரா இருப்பாங்க. ஆனா 50% ஆண் பாதிக்கப்படுவார்கள். பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? மதர் கேரியர், ஃபாதர் டிஃபெக்டிவ். அப்படி இருந்தா யாருதான் டிஃபெக்டிவா இருப்பான்?
50% of the male child affected the color blind disease. சரி, மகள் டாட்டர் வந்து நார்மலா இருக்காங்க. எது வரைக்கும் நார்மலா இருப்பாங்க? ஃாதர் நார்மல், மதர் நாட் கேரியர். அப்ப மதர் நாட் கேரியர் அர்த்தம் மதர் நார்மலா இருக்கணும், அப்பா நார்மலா இருந்தா வானாகிற சைல்டு பெண் குழந்தை பாதிக்கப்படாது. ஓகே, இது கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ் மேல் எவ்வளவு அஃபெக்ட் ஆறாங்க? 8%. ஃபீமேல் எவ்வளவு அஃபெக்ட் ஆறாங்க? 0.4%. ஆனா ரெண்டு பேருக்குமே எக்ஸ் குரோமோசோம் மியூட்டன்ட் ஆகுது. ஆனா மேலுக்கு ஒரு குரோமோசோம்ல மியூட்டன்ட் ஆகும்போது என்னது டிசீஸ் அப்பியர். ஆனா ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ்ல பாதிக்கப்படுது, ஆனா நோய் வெளிப்படல. ஏன்? நார்மலா இருக்க எக்ஸ் குரோமோசோம் என்ன பண்ணுது? சப்ரஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன். இது கலர் பிளைண்ட்னஸ். நெக்ஸ்ட் சிக்கிள் செல் அனீமியா. அனீமியா அப்படின்னு சொன்னா ஆர்பிசி ட கவுண்டிங் குறைஞ்சா அனீமியா, இது நார்மல். இங்க சிக்கிள் செல் அனீமியான்றது டிஃபெக்டிவ், இது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டில வரக்கூடிய ஒரு டிசீஸ். நார்மலா ஒரு ஆர்பிசி எப்படி இருக்குன்னா சர்க்குலர் பைகான்கேவ் டிஸ்க் ஷேப். ஒரு ஆர்பிசி ஃபங்க்ஷன் என்னன்னா கேரி ஆக்சிஜன், ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதா அது முதன்மையான பணி. ஒரு ஆர்பிசிக்குள்ள என்ன இருக்குன்னா ஹீமோகுளோபின் இஸ் ஆல்சோ பிரசன்ட். ஹீமோகுளோபினுக்கு என்ன சொல்றோம்? Hb. அந்த ஹீமோகுளோபினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் உடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்றோம். நார்மல் ஹீமோகுளோபின் HbA அப்படின்னு சொன்னா நார்மல் ஹீமோகுளோபின், நார்மல் போர்ஷன். இப்ப கேரியர்னா HbA HbS கேரியர் not express the disease. எக்ஸ்பிரஸ் ஆகுமா? ஆகாது. அந்த ஜீன் என்ன பண்ணிருக்கோம்? நார்மல் ஜீன் சப்ரஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன். குறைபாடுள்ள ஜீனுடைய பண்பு வெளிப்படாமல் தடுத்து நிறுத்தப்படும். அப்ப நெக்ஸ்ட் HbS இது ரிசெசிவ் அல்லது அஃபெக்டட். என்ன சொல்றோம்? ஒரு ஆர்பிசிக்குள்ள யார் இருக்குது? ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் மெயின் ரோல் என்னது? கேரி ஆக்சிஜன். ஒரு ஆர்பிசி என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்குலர் பைகான்கேவ் டிஸ்க் ஷேப். ஒரு ஹீமோகுளோபின் ஜீனோடைப் HbA நார்மல், HbA HbS கேரியர், HbS டிஃபெக்டிவ். நெக்ஸ்ட் ஒரு அஃபெக்டட் பர்சன் எப்படி இந்த நோய் பாதிக்கப்படுது? ஹீமோகுளோபின்ல ஆல்பா செயின் பீட்டா செயின் அப்படின்னு ரெண்டு இருக்கு. பீட்டா செயின்ல ஆறாவது கோடான் 6th கோடான்ல குளுட்டாமிக் ஆசிட்டுக்கு பதிலா வாலின் வந்துருச்சு. என்னது? ஹீமோகுளோபின்ல ரெண்டு செயின் இருக்கு, ஆல்பா பீட்டா. பீட்டா செயின்ல 6th பொசிஷன், ஆறாவது பொசிஷன்ல குளுட்டாமிக் ஆசிட் மியூட்டன்ட். மியூட்டன்ட்டா எப்படி மாறிடும்? குளுட்டாமிக் ஆசிட் வாலினா மாறும். அடுத்து இந்த இடத்துல என்ன கோடான் இருக்கும்? GAG அப்படிங்கற கோடான் எப்படி மாறுது? GUG என்ற கோடானாக மியூட்டன்ட் ஆகும்போது இந்த ஆர்பிசி சிக்கிள் ஷேப் பிறை வடிவத்துல மாறும். பிறை வடிவத்துல மாறுச்சு அப்படினா ஆக்சிஜன் கேரியிங் எபிலிட்டி ஆர் ஆக்சிஜன் கேரியிங் கெபாசிட்டி should be affected. ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய திறன் பாதிக்கப்படும். இதுக்கு பேர் சொல்றோம் சிக்கிள் செல் அனீமியா. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப எங்க நடக்குது? ஆறாவது ஜீன் அண்டர்ஸ்டாண்ட் குளுட்டாமிக் ஆசிட் எப்படி மாறிடுது? வாலினா மாற்றம் அடையுது, மியூட்டேஷன் ஆகுது. அதர் டேர்ம் என்ன கோடான்? GAG என்ற கோடான் எப்படி மாறுது? GUG என்ற கோடானா மாறும்போது அந்த ஆர்பிசி என்ன ஷேப்புக்கு மாறுது? சிக்கிள் ஷேப். அப்ப ஆக்சிஜன் கேரியிங் கெபாசிட்டி லாஸ். அப்ப இதெல்லாம் தூக்க வியாதி, சிக்கிள் செல் அனீமியா. இது ரெண்டாவது டிசீஸ். மூணாவது டிசீஸ் பிளைன் கீட்டோனூரியா அப்படின்னு மூணாவது ஒரு டிசீஸ். பிளைன் கீட்டோனூரியா அப்படின்றதுல பினைல் அலனின் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட், பினைல் அலனின் ஸ்டார்பா, பினைல் அலனின் தைரோசினா மாறுது. பினைல் அலனின் கன்வெர்ட்டட் இன்டு தைரோசின். அதுக்கு ஒரு என்சைம் வேணும், தைரோசின் பினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கற என்சைம் ரெஸ்பான்ஸ். பினைல் அலனின் எப்படி மாறுது? தைரோசினா மாறுது. மாறுறதுக்கு யார் வேணும்?
பினைலாலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் இருந்தா தான் இந்த process நடக்கும். இப்ப இந்த பினைலாலனின் ஹைட்ராக்சிலேஸுக்கு ரெஸ்பான்சிபிள் ஜீன், இந்த ஜீன்ல மியூட்டன்ட் டேக்ஸ் பிளேஸ், ஒரு மியூட்டேஷன் ஆகும். அது மியூட்டேஷன் ஆகும்போது இந்த என்சைம் நாட் செக்ரீட் ஆகல. அப்ப பினைலாலனின் நாட் கன்வெர்ட்டட் இன்டு தைரோசின், பினைலாலனின் தைரோசினாக மாற முடியல. அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப பினைலாலனின் எப்படி மாறிரும்? பினைல் பையூரிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆகும். பினைலாலனின் தைரோசினா மாறணும், மாறக்கு இந்த என்சைம் இருந்தா தான் மாறும். இப்ப என்சைம் இல்ல. ஏன் இல்ல? டேக் மியூட்டேஷன். அப்ப பினைலாலனின் எப்படி மாறியது? பினைல் பையூரிக் ஆசிட்டா மாறிடுச்சு. அப்படி பையூரிக் ஆசிட்டா மாறும்போது இந்த பினைல் பையூரிக் ஆசிட் அக்குமுலேட்டட் இன் பிரெயின்ல போய் அக்குமுலேட் ஆகும்போது மென்டல் டிசார்டர் மூளை குறைபாடானது ஏற்படுது. and some amount of that phenyl buric acid accumulated in the bone joint accumulate ஆகும்போது rheumatic disease is also occurs. rheumatic அப்படின்றது rheumatic arthritis, மூட்டு வலியானது ஏற்படுது. joint pain is also created. அடுத்து இந்த phenyl buric acid eliminated through urine வழியாக வெளியேற்றப்படும். அப்ப phenyl ketonuria என்பது ஒரு inborn error of metabolism. இங்க ஒரு மெட்டபாலிக் process பாதிக்கப்படுது. என்ன மெட்டபாலிசம்? phenylalanine தைரோசினா மாறணும். அதுக்கு phenylalanine hydroxylase என்ற enzyme response. These are all one of the metabolic action. இந்த metabolic activity improper, சரியா நடக்கல. அதனால என்ன சொல்றோம்? inborn error of metabolism, பிறக்கும் போதே ஏற்படக்கூடிய குறைபாடு. இத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் ஆட்டோசோமல் ரிசெசிவ். வாட் ஆட்டோசோமல்? நம்ம பாடியில 46 குரோமோசோம், இந்த பாடியில 46 குரோமோசோம், அதுல 44 எப்படி இருக்குது? ஆட்டோசோம் டிட்டர்மைன் பாடி கேரக்டர். பாடியில இருக்க கேரக்டர் யார் கண்ட்ரோல் பண்றது? ஆட்டோசோம். அந்த ஆட்டோசோம்ல மியூட்டேஷன் ஆகுறதுனால என்ன சொல்றோம்? ஆட்டோசோமல் ரிசெசிவ். இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். என்ன மெட்டபாலிக் ரியாக்ஷன் அஃபெக்ட் ஆகுது? phenylalanine தைரோசினா மாறக்கூடிய இந்த process அஃபெக்ட் ஆகுறதுனால இதுக்கு என்ன சொல்றோம்? இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். இப்ப மெண்டலி டிசார்டர்ல ஃபர்ஸ்ட் ஆட்டோசோமல் கலர் பிளைண்ட்னஸ், சிக்கிள் செல் அனீமியா, பிளைன் கீட்டோனூரியா. அடுத்து ஹீமோஃபிலியான்றது fail to clot the blood, இரத்தம் உறையா தன்மை. இதுக்கு ஒரு என்சைம் ரெஸ்பான்ஸ், blood clotக்கு என்சைம் த்ராம்போகைனேஸ் அப்படிங்கற என்சைம். இந்த த்ராம்போகைனேஸ் என்ற என்சைம் மியூட்டேஷன் ஆகறனால blood clot fail to clot the blood, இரத்தம் உறையா தன்மையானது ஏற்படுது. அப்ப இரத்தம் உறையா தன்மை ஏற்படும்போது continuous loss of the blood leads to